என் பெயர் சுந்தரம். நான் அரியலூர். என்னோடய குவாலிஃபிகேஷன் வந்து பிஎல்டிக்கல் தஞ்சாவூர் சாஸ்திராவில் பண்ணேன். நான் இங்கே வந்து அரியலூரில் தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன் இருக்குது. அதில் வந்து நான் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸர் கேரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ஏஎல்பி எந்த ஜோதிடமும் தெரியாது. ஆனால் ஜோதிடத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. நிறையா யூடியூப்ஸு, ஃபேஸ்புக்ஸில் வீடியோஸ்லாம் வந்து ஜாதகம் சம்மந்தமான விஷயங்கள், கிரக பயிற்சி, குரு பயிற்சி, கிரக பயிற்சியில் இந்த நிறைய குரு பயிற்சி, சனி பயிற்சியெல்லாம் பார்ப்பேன். வார ராசி பலன், மாத ராசி பலன், இப்படி நிறைய விஷயங்கள் பார்க்கறது உண்டு. அப்புறம் நிறைய ஜோசியருடைய ஜோதிட விளக்கங்களையும் நான் அப்படியே ஆர்வமாக கேட்பேன். நான் அந்த வகையில் வந்து நம்ம ஐயாவோட விஷயங்களும் கேள்விப்பட்டேன். அது வந்து ஒரு புதிய பரிமாணமாக இருந்துச்சு. அவர் வந்து லக்கணம் வளரும், வயது கேட்ட லக்கணம் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு புதிய வித்தியாசமாகவும் ஒரு மாறுபட்ட கோணமாக இருந்துச்சு. சரி, நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் என் மனசில் இருந்தது. சரி, அப்படியே பார்க்கும்போது அந்த நம்பரை கொடுத்து பார்ப்போமே. அது பார்க்கறதுக்கான காரணமும் ஒன்று இருக்குது. நான் வந்து என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய வந்து கஷ்டங்கள், விரக்தி, பிரச்சனை அப்படின்னு போயிட்டு இருந்தது. நான் நிறைய ஜோசியர் என் ஜாதகத்தை கொடுத்து பார்க்கும்போது எதுவுமே வந்து ஒரு திருப்திகட்ட மனநிலை இல்லை. ஸோ ஏன் நம்ம போய் இன்னொரு ஆள்கிட்ட போய் ஒவ்வொருத்தையும் கேட்டுட்டு நம்மை பார்த்துப்போமே. அதுவும் ஒரு குறைந்த நாட்களில் ஜோதிடம் கற்றுக்கலான்னு சொல்லும்போது எனக்கு ஒரு புதுமையாகவும் ஆர்வமாக இருந்துச்சு. எங்கெங்கேயோ கஷ்டப்பட்டு அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு இருக்க நம்ம ஜோதிடம் கற்றுக்கலாமா, நமக்கான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கோமே அப்படின்னு ஆர்வத்தின் அடிப்படையில் நான் அந்த ஏஎல்பி ஆஃபீஸை தொடர்பு கொண்டு நான் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணேன். ஏஎல்பியில் வந்த பிறகு ஏஎல்பிங்கிறது கிளாஸ் எப்படி ஒரு கட்டமைப்பு. அது தானாக சேர்ந்த கட்டமைப்பு இல்லைங்க, உருவாக்க கட்டமைப்பு, தானாக கட்டமைப்புங்க. அது எப்படி சொல்ல வரேன்னா, 4:32 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் ஆக்சுவலாக ஒரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா கூட 150-200 பேர் இருப்பாங்க. அவ்வளோ பேர் ஆன்லைனில் வந்து ஒரு கனெக்ட் ஆகுதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். எல்லாம் ஒரு ஊர் கிடையாது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட், ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருப்பாங்க, ஃபாரின்ஸ் இருப்பாங்க. அத்தனை பேரும் ஒரு இடத்துல கிளப் ஆகுங்கிறது மிக ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அதில் வந்து அந்த உங்களுக்கான ஆர்வமும் தூண்டுதலும் அந்த வகுப்பில் நீங்களே ஏற்படுத்தி கொள்வீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட அமைப்பு அது பாட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான விஷயங்களை வந்து நம்ம வாழ்வியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தோட தொடர்பு கொண்ட விஷயங்கள் நிறைய வரும். வெறும் ஜாதகம் மட்டும் கிடையாது, அது ஒரு வாழ்வியல் நெறி. அது இருக்கும். ஐயா பற்றி சொல்லணுன்னா, இது மிகப்பெரிய பொக்கிஷத்தை நம்ம ஐயா கொடுத்துருக்காரு. அச்சிய லக்கணங்கிறார், வயது கேட்ட லக்கணங்கிறார். ஏன்னா கிளாஸில் பார்த்த வரைக்கும் அவரே ஒரு அச்சிய பாத்திரம் தான். அவர்கிட்ட கேட்க அவர் கொட்ட வந்துக்கிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் புதுசாக தெரிஞ்சுக்கிறோம். நம்மளே இவ்வளோ தெரிஞ்சுக்கணும், ஐயா இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக எவ்வளோ விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். அப்பா ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கம்பேர் பண்ணி ஒரு ப்ரொடிக்ஷன், ஒரு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. அது எவ்வளோ விஷயத்தை பண்ணியிருப்பார். அவர் ஒரு அச்சய பாத்திரம் என்னை பொறுத்த வரைக்கும். அது அந்தமாரி அதுக்குள்ள டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன அச்சய பாத்திரம். அவங்களோட விழுது அவரோட ஆலமரம், அவரோட விழுது தான் ஆசிரியர்கள் கோச்சலாம். ஸோ ஆலமரத்தை விழுதுங்கும்போது ஆலமரத்துக்கு என்ன ஒரு தன்மை இருக்கோ அதோட விழுதுக்கும் அதே தன்மை இருக்குது. அவர் விருட்சகம், இவங்க மரங்கள். ஆனால் அந்த தன்மைலாம் அப்படியே இருக்குது. அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட புரிதலும் அப்படியே யூனிஃபார்மாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆசிரியர் இருப்பான்னு எனக்கு தோணுது, 10 கோச்சஸ் இருப்பாங்கன்னு தோணுது. ஆனால் எல்லாருடைய விஷயமும், எல்லாரோட கிளாஸோட மெத்தடாலஜியும் ஒரே மாதிரி தான். இங்கே போனால் ஒன்று அங்கே இல்லை, அங்கே போனால் ஒன்று கிடையாது, ஒரே யூனிஃபார்ம் தான். அது இதோட ஸ்பெஷாலிட்டி.
அதுக்கப்புறம் என்னென்னா, சப்போஸ் வந்து கிளாஸில் டீச்சர்ஸ் கிளாஸ் நடத்துகிறாங்க. சப்போஸ் அதில் கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் சில விஷயங்கள் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல, சில விஷயங்கள் கேட்கறதுக்கான டைம் கிடைக்கல, அவங்க வாய்ப்பு அமையலை அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு கோச் போட்டிருக்காங்க. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப பூரிப்படையுது. ஏன்னா அவங்களுக்கும் கமிட்மெண்ட், லைஃப்பில் கமிட்மெண்ட் இருக்கும். ஆனால் நம்ம கேட்குற கொஷின்ஸ் வந்து அவங்க பேர் கொடுத்து அதுக்கு விளக்கம் கொடுத்து நம்மளை வந்து நம்மளோட தெளிவு பண்ணுறாங்க. இதுக்கு ஐயாவோட சிஸ்டம் ஃப்ரேமு அளப்பரியாது. வகுப்பில் பிடிச்ச விஷயம் நினச்சினேன், இந்த 100 கிட்ட 150 பேர் ஒரே இடத்துல கிளப் பண்ணுறங்கிறது மிக அபூர்வமான விஷயம். ஏன்னா அந்த இடத்துல எல்லாம் ஒரே இடத்துக்கு எல்லாம் டிஃப்ரெண்ட் ஏரியா சொல்கிறோம். அது வைக்கிற பாயிண்ட்டை பதிவு பண்ணேன். அதை கிளப் பண்ணுறது பெரிய விஷயம். அவங்களோட ஆர்வம் வந்து குறையாத அளவுக்கு இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை ஒருத்தவங்க செக் பண்ணுறாங்க. அவங்க ஏதோ ஸ்லாங்னு சொல்லக்கூடாது, அப்படி கரெக்டாக பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறமேலுக்கு அவங்க ஏதாவது கேள்வி பெறுவது, அவங்க கேட்குற இடத்துல ஒரு தடுமாற்றம் வச்சுன்னா எடுத்து விடுங்க. சொல்லுங்கள் தைரியமாக சொல்லுங்கள், இது உங்களுக்கான இடம், சொல்லுங்கள் தெரிஞ்சுக்க நம்ம உருவாக்குறாங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு தெளிவு வந்துடுது, ஒரு பதட்டம் போயிடுது, ஒரு ஒரு அனுபவம் கிடைக்கிது. ஏஎல்பி வரதுக்கு முன்னாடி என் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு தெரியாது வந்தது. இப்போ அதுக்கான காரணங்கள், அதுக்கான விஷயங்கள், அந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் இப்படின்னு. அது இங்கே வந்து தெரியும் போது மிக குறைந்த நாட்களில் தெரிகிறதுங்கிறது மிகவும் சந்தோஷமான விஷயங்கள். அப்போ இவங்க வந்து ஏஎல்பியில் மொபைல் ஒன்று அதுக்கு ஆப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்ரோச்சு ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்குது, சரி பார்த்துக்கலாம். அதில் ஐகான்ஸ் போடுறேன், உங்களுக்கு என்ன தேவைங்கிறத அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே போங்க, ஈஸியாக இருக்கலாம். எல்லாமே ஐயா வந்து சாஃப்ட்வேர் கொடுத்து அது ஆப்பை ரெடி பண்ணி அதை ஈஸியாக வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹார்ட் காப்பிங்கிறது நம்ம கிளாஸு, சாஃப்ட் காப்பிக்கு அப்ரோச்சுக்கு ஆப். இப்போ எல்லா இடத்துலையும் நீ வந்து தியரட்டிக்கலாக நீ கால்குலேட் பண்ணி இந்த டைம் பண்ணுறதாலும் ஓகே, சப்போஸ் ஆனால் ஒரு விஷயம் உனக்கு சேரணும் இந்த நோக்கத்துக்காக ஆப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் செம. ஏஎல்பியில் வந்து நான் பார்த்த அனுபவம்னு எடுத்தோன்னா, அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்கள், அவங்க அந்த கிளாஸில் நம்ம எடுத்த விஷயங்கள்லாம் பார்த்து நம்ம லைஃபோட கம்பேர் பண்ணும்போது அப்படியே மெர்ஜ் ஆகுது, அப்படியே கனெக்ட் ஆகுது. என்ன விஷயம், அதுவும் குறைந்த நாட்களில். இதெல்லாம் எனக்கு பொக்கிஷம். இதுக்கு முன்னாடி சப்போஸ் வந்து இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரைனிங் டேஸ்ன்னு கொடுத்துட்றாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் முன்னாடி வந்துடுது, கிளாஸ் 20 டேஸ் முன்னாடி. ஸோ அதில் ஏன்னா அந்த டைமில் அவங்களோட ஃப்ரீக்வன்சி நம்ம கனெக்ட் ஆகிறதுக்காக ஒரு பேசிக் ப்ரிப்பரேஷனாக வீடியோஸ் கொடுத்துட்றாங்க, ட்ரைனிங் வீடியோஸ். நீங்கள் அதை படிக்கும்போது இதுதான் பேசிக்ஸு. ஏன்னா அப்போ அவங்க சொல்லித்தர பாடங்களுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்துறதுக்கான ஒரு முன்னோட்டம். அது ஒரு புதுமை. கிளாஸும் புதுமை, டீச்சர்ஸும் புதுமை, கோச்சஸும் அருமை. அதை மக்களுக்கு போய் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுற ஆளுங்களுக்கு போய் சேர்கிறதுக்காக என்னென்னலாம் பேக்கப் ட்ரைனிங் வீடியோஸு, ஆப்ஸு அவ்வளோ கச்சிதமாக ஐயா வந்து சிலபஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கார். இது வந்து ஒரு அற்புதமான விஷயம். நம்ம வாழ்க்கையில் ஜோதிடங்கிறது ஒரு வாழ்வியல் கலந்த ஒரு பொக்கிஷம். நீங்கள் அந்த ஜோதிடத்தை, இந்த ஏஎல்பிங்கிற ஒரு அச்சிலத்தை, வயதுக்கேற்ற ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் நிறைய மாற்றத்தை காணுவீங்க. ஏன்னா ஐயாவின் கூற்று உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை. அது அப்படியே
அந்த வேர்டில் வந்து மீனிங் அப்படியே புரிஞ்சிங்கன்னா அவ்வளோ அற்புதம். அப்போ இன்னொரு வேர்டு சொல்லுவார் அதிகமாக, ரசிகன்னு சொல்லுவார், இல்லாட்டி ரசிங்கன்னு சொல்லுவார். அதை நீங்கள் ரசிக்கும்போது விஷயங்களை வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பொறுமை, நிதானம், ஒரு விழிப்பு வந்துடும். அப்புறம் இதில் ஒரு சமூக பொறுப்பு வந்துடுது. ஏன்னா அங்கே வாத்தியார்கிட்ட கற்றுக்கிறது எல்லாரும் கற்றுக்கணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சமூக பொறுப்பை வந்து அங்கே வந்து உருவாக்குறாங்க. அது நம்மகிட்ட நம்ம வந்து நம்ம ஏற்றுக்கூடிய பாடங்கள். அங்கே ஏஎல்பி வகுப்புங்கிறது, அச்சய இலக்கண வகுப்பு ஜோதிடங்கிறது ஒரு நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். அதை நாம் மிக சிறப்பாக பயன்படுத்திட்டு நம்மளோட வாழ்வியல் முறையில் நமக்கு நடக்க போகிற நமக்கு நடக்கிறதுக்கு விஷயம் நடக்க வச்சுக்கலாம். நமக்கு முன்னோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை செம்பட ஐயாவோட வழிகாட்டின்படி நடந்து கொண்டு, ஐயா கொடுத்த கைட்லைன்ஸ், ஐயா கொடுத்த அந்த விஷயங்கள் பண்ணிட்டு நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை உருவாக்கணும். இந்த மாற்றங்கள் தான் அவருக்கு நாம் குறுக்கு காணிக்க, ஐயாவுக்கு குறுக்கு காணிக்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட அடிப்படை விஷயமே என்னென்னா, எல்லா மக்களும் போய் சேரணும், எல்லாத்தையும் ஒரு மாற்றம் வரணும். அதுக்கு வந்து ஒரு அச்சய பாத்திரமாக ஐயா இருக்கார். அந்த அச்சய பாத்திரத்தில் உள்ள ஆலமரத்தை விழுதுகளாக அச்சய மரப்பாக ஐயா இருக்கார். அந்த ஏஎல்பிங்கிறது ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தை விழுதுகளாக டீச்சர்ஸும் கோச்சஸ் இருக்காங்க. அவங்கள பிடிச்சிக்கிட்டு நம்மளும் மேலே வரணும், நம்மளும் அடுத்து வழிகாட்டணும். இது வந்து ஒரு சிறப்பான நிகழ்வு. இது ஃப்யூச்சரில் வந்து இது மிகப்பெரிய பரிணாமத்தை உருவாக்கும். அது எப்படின்னா, ஹார்ட் டிஸ்க்லாம் வந்து ஒரு 50-100 வருஷம் முன்னாடி படா சைஸ் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நேனோ சிப் கொடுத்துட்டாங்க. ஆனால் அதோடைய டெக்னாலஜி பார்த்திங்கன்னா சுருங்க விருங்க சொல்லுது. ஸோ இந்த ஏஎல்பிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிலபஸை ஐயா வந்து நமக்கு தேவையானதாக மாற்றி மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி இந்த நடத்துகிறாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ரொம்ப நம்ம லைஃப்பில் கனெக்ட் ஆகுது. நம்மளோட ஒழுக்க நிலையும் கற்றுக் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு அற்புத நிகழ்வு. இது எல்லாரும் போய் சேரணும். ஐயாவுக்கு எனக்கு கோடான கோடி நன்றிகள். நன்றி, வணக்கம்.